உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புடி, என்னுடைய சார்புடி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நம்ம ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிறவியிலேயே முக்தி மோட்சம் அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் நடக்காது. ஒரு பிறவியிலேயே முக்தி மோட்சம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது யாருமே இல்லை, உலகத்தில் யாருமே இல்லை. எத்தனை பிறவி, ஏன்னா பட்டினத்தார் சொல்கிறார், நான் எத்தனை பிறவி, எத்தனை அப்பனாக இருந்தனோ, எத்தனை அம்மாவாக இருந்தனோ, எத்தனை புருஷனாக இருந்தனோ, பொண்டாட்டியாக இருந்தனோ, பிள்ளைகளாக இருந்தனோ அப்படின்னு சொல்லி எத்தனை பிறவி எடுத்துன்னு எனக்கே தெரியல, கணக்கில் அடங்காத பிறவி எடுத்தேன்னு அவரே சொல்கிறார். முன்னே இருந்த மகான்களும் அப்படித்தான் சொல்கிறாங்க, என்னைக்கு இந்த துன்பம் எனக்கு தீரு அப்படின்னு. அப்போது ஒரு பிறவியில் நமக்கு முக்தி மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அப்போது இந்த பிறவியிலேயே அதே போல் இந்த பிறவியிலேயே எல்லா பாவங்களையும் தொலைக்க முடியுமானாலும் தொலைக்க முடியாது, அதுக்கும் வழி இல்லை. நம்ம பிறவி பயனை அடையணும்னா நமக்கிட்ட இருக்கிற இந்த பாவ மூட்டைகள்லாம் கழியணும். இந்த பாவ மூட்டைகள் அப்படின்னு சொன்னால் கரும மூட்டைகள், அதாவது பாவ மூட்டைகள்னு சொல்கிறத விட கரும வினைப்பயன், வினையினாலே செயல் தானே. அந்த வினை செயல், அதாவது இந்த வினைப்பயன் எப்போ தீரும்னா, நம்ம வினை செய்யாமல் எப்போ இருக்கிறோமோ அப்போ தான். அப்போ வினை செய்யாமல் எப்போ இருப்போம்? மனுஷன் அப்படி இருந்ததுன்னா ஆரம்பத்திலேயே எப்போ இவன் உற்பத்தி ஆகி வந்தானோ அப்போவே இவனுக்குள்ளே அந்த வினைப்பயன் சேர்ந்து வந்துடுச்சு. அப்போ இந்த வினைப்பயன் தான் இவனுக்கு பிறப்புக்கு காரணமாக இருக்குது. தொடர்ச்சியாக பிறவி சங்கிலி இவனுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வினைப்பயன் தான் விதி. அந்த வினைப்பயன் தான் இவனுக்கு விதியாக மாறுது, பிறப்பு சங்கிலியை உருவாக்குது. அப்படி இருக்கும்போது எத்தனை பிறவி எடுத்து எத்தனை பிறவிலேருந்து எவ்வளவு கருமாக்களை செஞ்சு எவ்வளவு வினைப்பயன்கள், அதுக்கு தான் இது பிராரத்த கருமா, சஞ்சீத கருமா, ஆகாமிய கருமான்னு சொல்லி, அதாவது ஆல்ரெடி முதலே இருக்கிறது, அப்புறம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, இனிமே நடக்க போகிறது. அப்போ அதுக்கு தான் அதைத்தான் சொன்னால் அந்த வழியில் பார்த்தா நேற்று இன்று நாளை, நேற்று நடந்தது, இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது, நீ நாளைக்கு நடக்க போகிறது. அப்போ இது பூராமே அழியணும். இதை பூரா அழியிற போது தான் நமக்கு அழிஞ்சதுக்கு பின்னாடி தான் அந்த முக்தி மோட்சத்துக்கான கதவே திறக்கும். முக்தி மோட்சத்துக்கான கதவு எப்போ திறக்கும்? இந்த கர்ம வினை பயன்கள்லாம் எப்போ எல்லாம் இந்த அழுக்கு மூட்டையெல்லாம் போகுதோ அப்போ தான் இந்த முக்தி மோட்சத்துக்கான கதவு திறக்கும். ஆனால் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ சாதாரணமாக இதை நினச்சா நமக்கு ஒரு வகையில் பார்த்தா சங்கடமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த அறியாமையை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்காமல் இன்னும் இருக்கிறாங்களேங்கிறது எவ்வளவுதான் சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்களேங்கிற இதை நினைக்கிற போது வேதனையாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டால் திருப்ப சொல்கிறோம். இப்போ சாதாரணமாக இங்கே ஒரு பாடம் வாங்கி ஒரு பாடம் பண்ணால் இந்த பிறவிலேயே நமக்கு எல்லாம் கிடச்சிருமா? இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன சாமி இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் இதை ஒழுங்காக பண்ணணுன்னா நான் நினச்ச மாதிரி நடந்துருமா? எப்படி நடக்கும்? நீ எவ்வளோ வாங்கி வச்சுருக்கிற, என்ன பண்ணி வச்சுருக்கிறீன்னு உன்னோட சஞ்சீதத்தில் பார்த்தா தான் தெரியும், பிராரத்தத்தில் பார்த்தா தான் தெரியும். பிராரத்தம்ங்கிறது எங்கே? பேங்கு. அப்போது நீ பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிற உன்னோட கர்ம வினை அப்படிங்கிறது அந்த அக்கௌண்ட்டை எடுத்து பார்த்தா தானே தெரியும். என்கிட்ட ஒரு சொல்யூஷன் வாங்கிட்டு போகிறேங்கிறதுக்காக வேண்டி எல்லாமே நடந்துரும்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு வழிகாட்டுதல் பண்ணுறேன், அவ்வளவுதான்.
ஆனால் இந்த வழிகாட்டுதலை கரெக்டாக நீங்கள் பின்பற்றி போனீங்கன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு இதுக்கு பின்னாடியும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து இப்படி ஒரு குருமார்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிறப்புலையும் ஒரு குருமார்கள் அமைவாங்க, ஒரு வழிகாட்டி அமைவாங்க. அப்போ அந்த வழிகாட்டிக வழியில் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் கருமாக்கள் எல்லாமே, உங்கள் ஊழ்வினை எல்லாமே காலியாகும். இந்த ஊழ்வினை காலியாகணும்னா இந்த பயிற்சி மட்டும் பண்ணால் பார்த்தாது, தர்மமும் சேர்த்தி பண்ணணும். தர்மம் பண்ணுனா மட்டும்தான் கருமம் தீரும். நான் பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் நீங்கள் வந்து கருமத்தை செஞ்சீங்கன்னா தர்மம் செஞ்சும் புரோசனம் இல்லை. ஒருத்தன்ட்ட பிடுங்கி இன்னொருத்தனுக்கு கொடுக்கறது தர்மமாகாது. நம்ம உழைச்சி நம்ம உழைப்பில் ஒருத்தனுக்கு கொடுக்கணும், அதுதான் தர்மம். நம்ம உழைப்பு அவனுக்கு போகணும், அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி, அதுதான் தர்மமே தவிர இன்னொருத்தனை வாங்கி இன்னொருத்தனுக்கு கொடுக்கறது தர்மம் இல்லை, அது தர்மம் ஆகாது, நம்ம கருமம் தீராது. அதனால் இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் வந்து பிறவியை எடுத்து தான் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வந்து இந்த கர்ம வினை குறையும், கழிக்கவும் முடியும். அதனால் வந்து நீங்கள் இதில் வந்து முயற்சி எடுங்க. இந்த பாடம் இந்த மாதிரி நல்ல பாதைகளில் பயணம் பண்ணுங்க. ஒவ்வொரு பிறப்புலையும் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க. அவங்க காட்டுற வழியில் பயணம் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் நினைக்கிற அந்த முக்தியும் மோட்சமும் உங்களுடைய கரும வினைகளும் வந்து கழியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உருவாகும். அதனால் அதை நம்பி பயணம் பண்ணுங்கள். இப்போ கிடச்சிருக்கிற வாய்ப்பை வந்து நழுவ விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்பவுமே கிடைக்காது, மறுக்கா நீ எப்போ கிடைக்குதுன்னு சொல்லவும் முடியாது. அதனால் வந்து நீங்கள் நல்ல மனசோட நல்ல உறுதியான வைராக்கியத்தோடு இந்த பாதையில் பயணம் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.